வெல்கம் டு நிரூபன் கிச்சன். அசத்தலான சுவையில் 2 விதமான பாப்கார்ன், ஒன்று மசாலா பாப்கார்ன், இன்னொன்று ஸ்வீட் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது ரெண்டும் நல்லா அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது ரெண்டையும் நல்லா கலந்து கொடுக்குறோம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாப்கார்ன் அதை நல்லா போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்ருக்கும்போது அந்த பாப்கார்ன் என்ன ஆகும் அப்படின்னா 1-2 இந்த மாதிரி வெடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி வெடிச்சிட்டு வரும்போது நம்ம உடனே ஒரு மூடியை எடுத்து அதை மூடி வச்சிடணும். அப்புறம் அந்த பாப்கார்ன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெடித்து மேலே வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க பாப்கார்ன் எல்லாமே நல்லா நம்மளுக்கு கருகாமல் வரணுன்றக்கா இந்த மாதிரி லேசாக அந்த பாத்திரத்தை ஆட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆட்டி கொடுக்கும்போது கீழே இருக்க பாப்கார்ன் கருகாமல் நம்மளுக்கு எல்லா பாப்கார்னும் ஒரே மாதிரி வெடித்து இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். இப்போது நம்ம ஸ்வீட் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை ஒரு 1/4 கப் தண்ணியும் ஊற்றி அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்து, இப்போ இந்த சர்க்கரை கலர் சேஞ்ச் ஆகி அந்த கலரெல்லாம் போய் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 பிஞ்சு சோடாப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாப்கார்னையும் போட்டு நல்லா கிளறி கொடுக்குறோம். அந்த சர்க்கரை பாகு இந்த பாப்கார்ன் எல்லாத்துலேயும் ஒட்டுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளறி கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி ஆயிரும். இதை நல்லா முறுமுறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பாப்கார்ன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணு இருக்க தட்டில் பாப்கார்னை போட்டு அது மேலே இந்த காரப்பொடியையும் போட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி டேப் பண்ணி கொடுத்தோம்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது செம்ம டேஸ்ட்டாக ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் க்ரன்ச்சியாக